ராகி மாவு ஒரு கப்பு எடுத்து நம்ம புட்டுக்கு அவிக்கிற மாதிரி ஆவியில் வேக வச்சு அவிச்சிக்கலாம். ஒரு கப்புக்கு கருப்பு எள் எடுத்துருக்கேன். எள் நல்லா வெடித்து வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். வேர்க்கடலை ஒரு 1/4 கப்புக்கு எடுத்துக்கிறேன். தோல்லாம் உரிச்சிட்டு எள்ளையும் வேர்க்கடலையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் திரிச்சிட்டு அது கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லமும் நல்லா திரித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவு நல்லா அவிஞ்சிருக்கும். அதையும் மிக்சியில் விட்டு ஒரு திரிச்சா எல்லாம் ஒன்று போல் உதிரி உதிரியாக வந்துடும். திரும்ப ராகி மாவு, வெல்லம், வேர்க்கடலை, எள் அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாம் சேர்ந்து வரும்போதே நல்லா எண்ணெய் விட்டு வந்த மாதிரி கொலன்னு வர ஆரம்பிச்சிடும். இதை நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கிட்டோன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டே போகாது. இருக்க நாட்கள் போக போக நல்லா இறுகி வந்துடும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம்.